கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வீட்டு பால்கனில ஒரு பூந்தொட்டி இருக்கு. சரி. அது ஒரு 6 மாசமா ரொம்ப காய்ந்து போய் ஒரு உயிரற்ற மண் மாதிரி கிடக்கு. நீங்க தினமும் அதுல குழாய் தண்ணி ஊத்துறீங்க, உரம் போடுறீங்க, வெயில்ல வைக்கிறீங்க. ஆனா ஒரு சின்ன புல் கூட முளைக்கல. அது செத்து போச்சுன்னு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துருவோம் இல்லையா? கரெக்ட், அதுதான் நடக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாள் ராத்திரி வானத்திலிருந்து ஒரே ஒரு மழைத்துளி விழுது. எந்த செயற்கையான முயற்சியும் இல்லாம அடுத்த நாள் காலையில பார்த்தா அங்க ஒரு சின்ன பச்சை உயிர் எட்டி பாக்குது. ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். நாம மாதக்கணக்கா ஊற்றிய தண்ணியால வராத உயிர் வானத்திலிருந்து விழுந்த அந்த ஒற்றை துளியால எப்படி வந்தது? வானத்துக்கு அப்படி என்ன ஒரு தனி சக்தி இருக்கு? இது எப்படி சொல்றது? வெறும் தாவரவியல் சார்ந்த கேள்வி மட்டும் இல்ல. இதுதான் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியம்னே சொல்லலாம். ஓ, அப்படியா? ஆமா, நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு வகையில அந்த வறண்ட தொட்டிய போல தான் இருக்கோம். நாம என்னதான் செயற்கையா போராடினாலும் நம்மை உயிர்ப்பிக்க அந்த வெளியிலிருந்து வர்ற ஒரு துளி தேவைப்படுது. அந்த ஒரு துளிக்காகத்தான் ஒட்டுமொத்த மனித குலமும் காத்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ரொம்ப ஆழமான ஆரம்பம் இது. உங்களை இந்த ஆழ்ந்த தேடலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எதை நோக்கி பயணிக்க போறோம் தெரியுமா? கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆமா, 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட, ஆனா இன்னைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளோட போராட்டத்துக்கும் விடை சொல்லக்கூடிய ஒரு பேருண்மை. திருக்குறளோட வான் சிறப்பு அதிகாரத்துல வர்ற 16வது குறளை தான் இன்னைக்கு நாம முழுமையா அலச போறோம். விசும்பின் துளிவீழி நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. கரெக்ட். இதோட நேரடி அர்த்தம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. வானத்திலிருந்து ஒரு மழைத்துளி கீழே விழுந்தா தவிர இந்த பூமியில ஒரு பச்சை புல்லோட நுனியை கூட நாம பார்க்க முடியாது. கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு இயற்கை காட்சியா இது தெரியலாம். ஒரு விவசாயிக்கே இது அன்றாட யதார்த்தம் தான். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய மனவியல் இருக்கு, தத்துவம் இருக்குன்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? ஆமா, அந்த விதையோட உள்ள என்ன நடக்குதுன்னு நாம உற்று கவனிக்கணும். அந்த புல்லுக்குள் உயிர் எப்போதுமே இருந்தது. அது இருந்து போகல. அது ஒரு ஆழமான உறக்க நிலையில, ஒரு தியான நிலையில இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த உயிரை முழிக்க வைக்க மேலந்து ஒரு தூண்டுதல் தேவைப்படுது. எக்ஸாக்ட்லி. இத நாம வெறும் நிலத்துல நடக்கிற ஒரு மாற்றமா மட்டும் பார்க்க கூடாது. மனித மனதோட ஆழத்தோட, நம்ம அன்றாட உளவியலோட இத ரொம்ப நெருக்கமா இணைச்சு பார்க்கணும். இங்கதான் விஷயம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நிலத்துல நடக்கிற இந்த விஷயத்த ஒரு மனிதனோட மனசோட எப்படி பொருத்தி பார்க்கறது? அந்த வறண்ட நிலம் நாம் தானா? நிச்சயமா நாமே தான். இங்க வறண்ட நிலம் அப்படிங்கிறது மனிதனோட அகங்காரம், அதாவது ஈகோ. அப்புறம் நம்ம பயங்கள், முன்கூட்டியே தீர்மானிச்சு வச்சிருக்க எண்ணங்கள், இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையோட சலிப்பு. அதாவது காலையில எழுந்துக்கிறது, வேலைக்கு போறது, பணம் சம்பாதிக்கிறதுன்னு வாழ்க்கை ஒரு மெஷின் மாதிரி போதே, அது சொல்றீங்களா? அதேதான். அப்படி போகும்போது உள்ளுக்குள்ள ஒரு விதமான வெறுமை வாட்டும் இல்லையா? அப்போ அந்த வானத்தோட மழைத்துளி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற தெளிவு அல்லது வாழ்க்கையோட அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அர்த்தம்னு சொல்றீங்க. இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா நான் தினமும் எனக்காக பல அர்த்தங்களை உருவாக்கிட்டு தான் இருக்கேன். நான் வீட்டை பார்த்துக்கணும், எனக்கு ப்ரொமோஷன் வேணும், இப்படிலாம் நினைக்கிறேனே, அது எப்படி? அது நீங்களே உங்களுக்கு ஊற்றிக்கொள்ளும் குழாய் தண்ணீர் மாதிரி. ஓஹோ, ரொம்ப நல்ல உதாரணம். ஆமா, நீங்க சொல்ற அந்த லௌகீகமான இலக்குகள் எல்லாமே நீங்க செயற்கையா ஊத்துற தண்ணி மாதிரி தான். அது உங்களை கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்க வைக்கும். ஆனா ஒரு உண்மையான ஆழமான உயிர்ப்பு தராது. அப்போ அந்த உண்மையான உயிர்ப்பு எப்படி வரும்? இங்க பிரபல மனநல மருத்துவர் விக்டர் பிராங்கல் சொன்னதை நம்ம பொருத்தி பார்க்கலாம். அவர் நாசி வதை முகாம்கள்ல இருந்தப்போ ஒரு உண்மையை கண்டறிந்தாரு. ஆமா, அவர் லோகோ தெரப்பி பத்தி எல்லாம் எழுதியிருக்காருல. கரெக்ட். அங்க மனிதர்கள் மிருகங்களை விட மோசமா நடத்தப்பட்டாங்க. பலரும் அந்த வறட்சியில மனம் ஒடிஞ்சு இறந்துட்டாங்க. ஆனா சில பேர் மட்டும் அதை தாண்டி வந்தாங்க. அது எப்படி முடிஞ்சது அவங்களால? ஏன்னா, நான் வெளிய போய் என் மனைவிய பார்க்கணும் அல்லது இந்த கொடூரத்தை உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான அர்த்தம் ஒரு துளியா யார் மனசுல விழுந்ததோ அவங்க அத்தனை துயரங்களையும் தாண்டி உயிர் தெழுந்தாங்க. ஆடா, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த அர்த்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வெளியில இருந்து கிடைச்ச ஒரு வெளிச்சம். ஆனா எனக்கு இங்க ஒரு மாற்று சின்ன தோணுது, ஒரு கேள்வியும் வருது. சொல்லுங்க, என்ன கேள்வி? சில நேரங்கள்ல நல்ல மழை பெய்தாலும் சிமெண்ட் தரையில புழு முளைக்கிறது இல்லையே. நாமும் பல நேரங்கள்ல இப்படி ஒரு சிமெண்ட் தளம் மாதிரி மாறிடுறோமா? அந்த தெளிவான துளியை உள்வாங்க மறுக்கிறோமா? வாவ், இது ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்ம குத்தி கிழிக்கிற ஒரு கேள்வி. சிமெண்ட் தளம் அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாப்பானதுன்னு நாம நினைக்கிறோம். ஆமா, காயப்படக்கூடாது, ஏமாந்துடக்கூடாதுன்னு ஒரு சுவரை நாமே கட்டிக்குவோம்.
அதுதான் அந்த அகங்காரம். எனக்கெல்லாம் தெரியும், நான் யார்கிட்டயே எதையும் கத்துக்க தேவையில்லை அப்படிங்கிற பிடிவாதம். மழைத்துளி விழும், ஆனா அது உள்ள இறங்காம அந்த சிமெண்ட் தளத்துல பட்டு வழிஞ்சு ஓடிடும். அப்போ அந்த பசும்புல் வெளியே வரணும்னா முதல்ல அந்த சிமெண்ட் தளம் உடையணும். கண்டிப்பா அது உடையறது தான் முக்கியம். ஆனா சிமெண்ட் தளத்தை உடைக்கிறது ரொம்ப வலியான ஒரு விஷயமா இருக்குமே. நம்ம பழைய நம்பிக்கைகளை நாமே உடைக்கணும். சரி, இந்த மனத்தடைகளை உடைச்சி அந்த மின்னல் மாதிரி ஒரு திறப்பை பெற நாம என்ன செய்யணும்? திருவள்ளுவர் சொன்ன இந்த தத்துவத்தை உலகின் மற்ற சிந்தனையாளர்கள் எப்படி அணுகியிருக்காங்க? இத கொஞ்சம் பரந்த கண்ணோட்டத்தோட பார்த்தா நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு. சீன தத்துவஞானி லாவோசோ சொல்ற தாவோயிசம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கேன். அதுல வர்ற இயற்கையான ஓட்டம், அதாவது ஊ ஊ வேன்னு சொல்வாங்க, முயற்சியற்ற செயல் அப்படிங்கிற தத்துவத்தை இது ரொம்ப நெருக்கமா நினைவூட்டுது. ஒரு நிமிஷம் இருங்க. முயற்சியற்ற செயல் அப்படின்னா நான் எதுவுமே செய்யாம சும்மா இருக்கணும்னு அர்த்தமா? நான் எந்த வேலையும் செய்யாம பால்கனில உட்காந்துக்கிட்டு மழை வரட்டும் எனக்கு எல்லாம் தானா நடக்கும்னு காத்திருந்தா என்ன வேலையை விட்டு தூக்கிட மாட்டாங்களா? இது ஒரு சோம்பேறித்தனம் இல்லையா? இல்ல இல்ல, நிச்சயமா இல்ல. முயற்சியற்ற செயல் அப்படிங்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது. அந்த புல்ல கவனிச்சு பாருங்க, அது முளைக்கிறதுக்காக எந்த போராட்டமும் பண்றதில்ல. ஆமா, அது அமைதியா தான் இருக்கு. அது வானத்தை பார்த்து கத்துறதில்ல, ஏன் இன்னும் மழை வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்றதில்ல. அது தன்னை மழைய உள்வாங்க தயாரா வச்சுக்கிட்டு அமைதியா காத்திருக்கு. ஒரு விவசாயி நிலத்தை உழுவான், விதைய விதைப்பான், களை எடுப்பான். இதெல்லாம் அவனோட முயற்சி. கரெக்ட், அது அவனோட வேலை. ஆனா அந்த விதை முளைக்கிறத அவன் இயற்கை கிட்ட விட்டுடுறான். விதைய புடிச்சு இழுத்து வளர்க்க பார்க்க மாட்டான் இல்லையா? அருமையான விளக்கம். நாம இன்னைக்கு என்ன பண்றோம்னா, ஒரு இமெயில் அனுப்பிட்டு பதற்றத்தோட ஒவ்வொரு நிமிஷமும் லேப்டாப்பை பார்த்துட்டே இருக்கும். எப்போ ரிப்ளை வரும்னு நாமே அந்த புல்ல பிடிச்சு இழுக்கிறோம். கரெக்ட். நிலத்தை தயார் பண்றது மட்டும்தான் நம்ம வேலை. மழையை நம்ம உருவாக்க முடியாது அப்படிங்கறத நம்ம மறந்துறோம். மிக துல்லியமான ஒப்பீடு இது. இதுதான் சூஃபி ஞானி ரூமியோட கவிதைகள்லயும் நம்ம பார்க்க முடியும். ரூமி எப்போதுமே மேலிருந்து இறங்கும் கருணை பத்தி பேசுவார். அந்த கருணை தான் வள்ளுவர் சொல்ற விசும்பின் துளி இல்லையா? ஆமா, நம்மளோட அத்தனை அறிவு, செல்வம், அதிகாரங்களை தாண்டி அந்த பிரபஞ்சத்தோட கருணைன்னு ஒண்ணு இருக்கு. அது விழும்போதுதான் நம்ம அறிவு ஞானமா மாறுது. இத நாம நவீன சிந்தனையாளர் ஜே கிருஷ்ணமூர்த்தியோட தத்துவத்தோட ஒப்பிடலான்னு தோணுது. அவர் மனம் பலகாலமா சேர்த்து வச்சிருக்க அறியாமைங்கிற குப்பைகளை பத்தி பேசுவார். உண்மைதான். நம்ம மனம் எப்போதுமே கடந்த காலத்திலயோ இல்ல எதிர்காலத்திலயும் சுத்திட்டே இருக்கும். அந்த தொடர் ஓட்டத்துல விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு துளி நமக்குள் விழும்போது அந்த ஒட்டுமொத்த சுழலும் உடைஞ்சு ஒரு புதிய புரிதல் நடக்குது. ஒரு செகண்ட்ல நடக்கிற அந்த விழிப்புணர்வு பல வருஷ அறியாமையே போக்கிடுது. சரியா சொன்னீங்க. அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது நாம தேடி போய் பிடிக்கிறதில்ல. அது அந்த விசும்பின் துளி மாதிரி மனம் அமைதியா இருக்கும்போது தான் நடக்கிறது. அப்போ அந்த முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட எண்ணங்களோட சத்தம் குறையும் போதுதான் அந்த துளி விழும் சத்தம் நமக்கு கேட்கும். எக்ஸாக்ட்லி. நாம சிமெண்ட் தளமா இருக்கோமா இல்ல உழுது பண்படுத்தப்பட்ட நிலமா இருக்கோமாங்கிறது நம்ம அமைதியில தான் இருக்கு. இதுவரைக்கும் நாம மனவியல், தத்துவம்னு பல கோணங்கள்ல பேசிட்டோம். ஆனா இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ஆழம் புதைஞ்சிருக்குன்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது. நம்ம சுயத்தை அழிச்சு பிரபஞ்சத்தோட இணையிற அந்த பரிமாணத்தை பத்தி நாம பேசணும். கண்டிப்பா. தத்துவத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள மெல்லிய கோடு எங்கதான் மறையுது. ஆன்மீக பார்வையில இங்க விசும்பு அல்லது வானம் அப்படிங்கிறது எல்லையற்ற பிரபஞ்ச சக்தி அல்லது பரம்பொருள். ஓகே. அது எல்லையற்றது. அதிலிருந்து விழும் துளி அப்படிங்கிறது அந்த பரம்பொருளோட நேரடி தொடர்பு. இங்கே புல் அப்படிங்கிறது தனிமனிதன், அதாவது ஜீவா. அதாவது வானங்கிறது ஒட்டுமொத்த பிரபஞ்சம், புல்லுங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனோட உயிர். ஆமா, மனிதனாகிய நமக்கு எப்போதுமே ஒரு பெரிய ஈகோ உண்டு. நான் என்னோட சொந்த முயற்சியால வாழ்றேன், என் அறிவால அனைத்தையும் சாதிச்சுட்டேன், நானே எனக்கு எஜமானன் அப்படின்னு நாம நம்புறோம். ஆமா, அதுதான் பெரிய மாயை. ஆனா இந்த குரல் உணர்த்துற ஆன்மீக உண்மை என்னன்னா, அந்த பிரபஞ்சத்தோட ஒரு துளி கருணை இல்லாம என்னால ஒரு அணுவை கூட அசைக்க முடியாது அப்படிங்கிறது தான். இது அகங்காரத்தோட முழுமையான அழிவு. இதுவே முழுமையான சரணடைதல். இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இது நான் நேர்கள் சார்பாகவும் கேட்கிறேன். என்னால எதுவும் முடியாது, எல்லாம் மேலிருந்து வரணும் அப்படின்னு சொல்றது, அந்த சரணடைதல் அப்படிங்கிறது ஒரு பலவீனமான சிந்தனை மாதிரி தோணுது. எப்படி அப்படி சொல்றீங்க? இல்ல, இது நம்மளை செயல்படாம ஆக்கிடாதா? அந்த மாபெரும் பிரபஞ்சத்தின் முன் நாம ஒண்ணுமே இல்லைன்னு ஒத்துக்கிறது எப்படி நமக்கு பலத்தை தரும்? இங்கதான் நாம ஒன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சரணடைதல் அப்படிங்கிறத மனித மனம் எப்போதுமே தோல்வியாதான் பார்க்க பழகிடுச்சு.
ஒரு போர்க்களத்துல எதிரிகிட்ட மண்டி இடுறத போல அதை நாம கற்பனை பண்ணிக்கிறோம். ஆமா, அப்படிதான் தோணுது. ஆனா ஆன்மீகத்துல சரணடைதல் அப்படிங்கிறது ஆயுதங்களை கீழே போடுறது இல்ல. அது ஒரு சின்ன தண்ணி துளி தன்னை ஒரு மாபெரும் சமுத்திரத்தோட இணைச்சுக்கிறத போன்றது. வாவ்! ஒரு சிறு துளி சமுத்திரத்தோட இணைவது கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு. அந்த புல் வானத்துக்கிட்ட சரணடையும் போது அது பலவீனமாகறதில்ல. மாறாக அது வானத்தோட ஒட்டுமொத்த சக்தியையும் உள்வாங்கி உயிர்த்தெழுது. நான் மட்டும் தனியா போராடுறேங்கிற அந்த சின்ன வட்டத்தை விட்டு வெளியேறி நான் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் அப்படிங்கிற எல்லையற்ற தன்மையோட இணையறவே உண்மையான சரணடைதல். சூப்பர். அந்த சரணடைதல் நடக்கும்போது நமக்குள்ள இருக்கிற பயம் சுத்தமா நீங்கிடுது. அதுவே மனிதனோட உச்சக்கட்ட பலம். அட, இது ஒரு மிகச்சிறந்த புரிதல். நான் அப்படிங்கிற சிறு துளி சமுத்திரமா மாறுற தருணம் அது. சிமெண்ட் தளமா இருக்கிற வழியை விட மண்ணா மாறி மழைய உள்வாங்கிறது எவ்வளவு பெரிய விடுதலை. கண்டிப்பா. சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆழமாவும் அழகாவும் இருக்கு. ஆனா காலையில எழுந்து டிராஃபிக்ல சிக்கி ஆபீஸ்க்கு போய் வேலைப்பழுவ சுமந்து இஎம்ஐ கட்டுற ஒரு சாதாரண மனுஷனுக்கு இது எப்படி உதவும்? இந்த விசும்பின் துளி தத்துவத்தை நான் எப்படி இன்னைக்கு மதியம் என் வாழ்க்கையில பயன்படுத்துறது? தத்துவம் வெறும் ஏட்டுச் சுரைக்காயா இருந்தா அதனால எந்த பயனும் இல்லையே. அத வாழ்வியலா மாத்துறதுல தான் அதன் வெற்றியே இருக்கு. இன்றைய வேகமான ஸ்ட்ரெஸ் நிறைந்த வாழ்க்கையில இத பயன்படுத்த நம்ம 3 எளிய உறுதியான வழிகளை பார்க்கலாம். அருமை. முதல் வழி என்னவா இருக்கும்? நான் இல்லன்னா குடும்பம் முடுங்கிடும், நான் இல்லன்னா ஆபீஸ் வேலை நின்னுடும்னு நினைக்கிறோம். ஆமா, குழந்தைங்களை வளர்க்கறதுல இருந்து ஆபீஸ் வேலை வரைக்கும் எல்லாத்தோட சின்ன அசைவையும் நாமே கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம். அந்த அதிகப்படியான பொறுப்புணர்வே பல நேரங்கள்ல கழுத்து நெரிக்கிற மன அழுத்தமா மாறிடுது. எல்லாத்தையும் நாமே சுமக்குறோங்கிற நினைப்பு ஒரு பெரிய பாரம். 100க்கு 100 உண்மை. அந்த பாரத்தை இன்னைக்கு கீழே வைங்க. எல்லையற்ற வானத்தை முழுமையா நம்பி இருக்கிற அந்த சிறு புல்ல போல சில விஷயங்களை இயற்கையோட ஓட்டத்துக்கிட்ட விட்டுடுங்க. உங்க முயற்சியை 100% கொடுங்க, நிலத்தை உழுங்க, ஆனா ரிசல்ட்டை இயற்கை கிட்ட விட்டுடுங்க. எல்லாம் நாமே செஞ்சு முடிக்க தேவையில்லை, பிரபஞ்சம் தன் பங்க செய்யும்னு நினைக்கும் போதே பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடும் இல்லையா? கண்டிப்பா. நாம மழைய வரவழிக்க முடியாது, ஆனா மழைய உள்வாங்க தயாரா இருக்க முடியும். ரொம்ப அருமையான ஆலோசனை. சரி, இரண்டாவது வழி என்ன? ரெண்டாவது மௌனத் துளியை உள்வாங்குவது. பாசிங் ஃபார் தி டிராப். இன்றைய வாழ்க்கையில நாம எப்போதும் ஏதோ ஒரு சத்தங்களுக்கு மத்தியில தான் வாழ்றோம். மொபைல் நோட்டிஃபிகேஷன், வாட்ஸ்ஆப், சோஷியல் மீடியா, வேலைன்னு மனம் கொதிச்சுட்டே இருக்கு. சிமெண்ட் தளமா நாம மாறுறதே இந்த தொடர் ஓட்டத்தால தான். ஆமா, நீங்க ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ணும்போது சோஷியல் மீடியால போய் மேலும் சோர்வடையாதீங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு சின்ன மௌனத் துளி தான். ஒரு மௌன துளி. இதை எப்படி பிராக்டிஸ் பண்றது? உங்க நாளோட ரொம்ப கடுமையான ஒரு தருணத்துல எல்லாம் கைமீறி போற மாதிரி தோணும்போது எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. வெறும் 1 நிமிஷம் கண்களை மூடி எந்த சிந்தனையும் இல்லாம அமைதியா இருங்க. மூச்சு விடுறத மட்டும் கவனிங்க. அந்த அமைதியில பிரபஞ்சத்திலிருந்து ஒரு சிறு துளி உங்க மனசுக்குள்ள இறங்குறத உணருங்க. அந்த 1 நிமிஷம் மௌனம் வறண்ட நிலத்துல விழும் முதல் மழை துளிய போல உங்க அகத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும். இது நிச்சயமா எல்லாராலும் செய்யக்கூடிய ஒண்ணுதான். டிராஃபிக் சிக்னல்ல வெயிட் பண்ணும்போதோ இல்ல ஆபீஸ்ல ஒரு வேலை முடிஞ்சு அடுத்த வேலை தொடங்குற கேப்லயும் அந்த 1 நிமிஷம் மௌனத்துளிய நம்ம ஃபீல் பண்ணலாம். சரியா சொன்னீங்க. சரி, மூன்றாவதா நம்ம பார்க்க வேண்டிய வழிமுறை என்ன? மூன்றாவது விஷயம் தெளிவுக்காக காத்திருக்கும் பொறுமை. பேஷன்ஸ் ஃபார் கிளாரிட்டி. நாம பல நேரங்கள்ல ரொம்ப கன்ஃபியூஸ்டான சூழ்நிலையில இருப்போம். புது வேலைக்கு போலாமா வேண்டாமா, ஒரு முடிவு எடுக்கலாமா வேண்டாமான்னு தெரியாத ஒரு இருண்ட மனநிலை இருக்கும். அந்த நேரங்கள்ல நாம என்ன பண்றோம்னா அவசரப்பட்டு பதட்டத்துல ஏதோ ஒரு முடிவை திணிக்கிறோம். ஆமா, கலங்கிய குட்டையில கல்லை எறிகிற மாதிரி செஞ்சுடுறோம். பொறுமையின்மையால தான் நிறைய தப்பான முடிவுகள் எடுக்கப்படுது. கண்டிப்பா. அப்படிப்பட்ட குழப்பமான நேரங்கள்ல ஒருபோதும் முடிவுகளை திணிக்காதீங்க. அமைதியா காத்திருங்க. தெளிவு அப்படிங்கிற அந்த மழைத்துளி தானா விழும் வரை காத்திருக்க பழகுங்க. கலங்கிய நீர் எப்படி அமைதியா விடும்போது தானா தெளிவாகுதோ, அதுபோல சரியான நேரம் வரும்போது விடை தானாகவே உங்க மனசுக்குள்ள ஒரு பசும் புல்லா தலை காட்டும். அது வரைக்கும் காத்திருக்கணும். அந்த விடை வெளியிலிருந்து வராது. அந்த மழைத்துளி பட்ட உடனே நம்ம உள்ளத்திலிருந்தே முளைச்சு வரும்னு சொல்றீங்க. அதேதான். அந்த பொறுமைதான் ரொம்ப முக்கியம். சூப்பர். ஆக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறத தளர்த்துவது, சலசலப்புகளுக்கு நடுவே மௌனத்துளிய உள்வாங்குவது, அப்புறம் முடிவுகளை அவசரமா எடுக்காம தெளிவுக்காக காத்திருப்பது.
இந்த மூன்றும் நம்ம அன்றாட வாழ்க்கையை முற்றிலுமா மாற்றிவிடக்கூடிய வலிமை கொண்டவை. ஆமா, கண்டிப்பா. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட விசும்பின் துளிவீழின் அல்லால்மற் திராங்கே பசும்புல் தலைகாண்பு அரிது அப்படிங்கிற அந்த ஒற்றை வரிக்குள்ள இவ்வளவு ஆழமான மனவியல், தத்துவம், ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கை முறை அடங்கியிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. அதுதான் திருக்குறளோட சிறப்பு. அது ஏதோ ஒரு காலத்துல ஒரு நிலப்பரப்புல வாழ்ந்தவங்களுக்காக மட்டும் எழுதப்பட்டதில்ல. அது எல்லா காலங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு பிரபஞ்சப் பதிவு. அந்த ஒரு துளி மழை வெறும் தண்ணி இல்ல, அது வாழ்க்கையோட தொடக்கம். அதுவே தெளிவு, அதுவே பிரபஞ்சத்தோட எல்லையற்ற கருணை. நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த கருணைக்காக நம்ம மனசை உழுது பக்குவமா திறந்து வைக்கிறது மட்டும்தான். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு இந்த ஆழமான உரையாடலோட முடிவுல உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. நீங்க இப்போ ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய பிரச்சனையை நினைச்சு பாருங்க. நீங்க ஏன் இவ்ளோ சோர்வா இருக்கீங்க? அந்த பிரச்சனை மிக பெரியது என்பதால, அல்லது மழையை உருவாக்க நினைக்கும் பிடிவாதத்துல உங்களை அறியாமலேயே உங்க மனச ஒரு கடினமான சிமெண்ட் தளமா மாத்திட்டீங்களா? அடுத்த முறை வானத்திலிருந்து மழை பெய்யறது நீங்க பார்க்கும்போது அது வெறும் இயற்கையோட சுழற்சி மட்டும் இல்லை அப்படிங்கிறத உணருங்க. அது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு சிறு புல்லோடு பேசும் மிக ஆழமான மௌன மொழி. அந்த பிரபஞ்சத்தோட மழைக்காக காத்திருக்கும் பக்குவப்பட்ட நிலமா நீங்க மாறும்போது உங்களுக்கான விடையும் ஒரு சிறு பசும்புல்லா தானாகவே முளைத்து வரும். அந்த புதிய உயிர்ப்பு நிகழட்டும். மிகச் சிறப்பான ஒரு முடிப்பு. இவ்வளோ நேரம் கேட்டதற்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ஸ்ட்ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.